அதுக்காக உன் இதயம் ஒண்ணு இரும்பு இல்லையே. நீயும் ஒரு தாய் தானே. உனக்குள்ளயும் அன்பு, பாசம், கருணை எல்லாம் இருக்குதானே. அதனால தானே பார்வதிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு பூஜையெல்லாம் பண்ண. ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருக்க கூடாதுன்னு மனிதாபிமானத்தோட நடந்துக்கிற நீ ஏன் பார்வதியை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேங்கிற? பார்வதி மேல இருக்கிற கோவமா இல்ல உனக்குள்ள இருக்கிற ஈகோவா? இப்படி எல்லாம் முட்டாளாக்கியிருக்கா. எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவள எப்படி மன்னிக்க முடியும்? நான் எப்படி போய் அவளை பார்க்க முடியும்? உன்னோட கோவம், உன்னோட நியாயம் எல்லாம் எனக்கு புரியுது அகிலா. ஆனா உனக்கு துரோகம் பண்ணணும்னு பார்வதி மனசால கூட ஒரு நாளும் நினைச்சிருக்க மாட்டா. உன்கிட்ட உண்மைய சொல்ல முடியாத சூழ்நிலையில இருந்திருப்பா. நீ யோசிச்சு பாரு, உனக்கு துரோகம் பண்ணணும்னு பார்வதி நினைச்சிருந்தா எதுக்காக விஷத்தை குடிக்கணும்? உறுத்துது. மித்ரா கல்யாணம் நடக்க நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கல்யாண மண்டப பக்கம் கூட வராம என்னை ஏமாத்திட்டல நீ. நான் கல்யாண மண்டபத்துக்கு வந்த நந்தினி உன் பக்கத்துலதான் இருந்த. நீ தான் என்ன கவனிக்கல. என்ன? நீ கல்யாண மண்டபத்துக்கு வந்தியா? ஆமா நந்தினி, மண்டபத்துல நீ டென்ஷனா இருந்த. உன்கிட்ட ஜூஸ் வேணுமா டீ வேணுமான்னு கேட்டனே, ஞாபகம் இல்லையா? அது நான் தான். ஆனா நீ இருந்த டென்ஷன்ல என்ன திரும்பி கூட பார்க்கல. பார்த்திருந்தா நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். பார்வதி, சுந்தரம், பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாங்க சுந்தரம்? என்ன யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. பார்வதியை தான் இவளுக்கு பிடிக்காத, அப்புறம் எதுக்கு ஓவரா நடிச்சுக்கிட்டு இருக்கா? சுந்தரம், என்ன சுந்தரம் இது? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ வாயடிச்சு போய் நிக்கிற. இங்க நிக்கிறவங்க யார் முகமும் சரியில்லையே. அப்போ டாக்டர் பார்வதி பொழைக்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களா? அவ இன்னும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்காளா? பார்வதி பொழைக்க மாட்டாளா? என்ன நடந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அதான் நடக்கலையே. அப்புறம் என்ன சந்தோஷமான விஷயம்? அப்படியா? பார்வதி சாக போறான்னு சொன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே? பார்வதி சாக போறாளா? என்ன சொல்றீங்க? ஆமா நந்தினி, அந்த அகிலா தான் சாக போறான்னு பார்த்தா இப்ப இந்த சமையல்காரி சாக கிடக்குறா. நீ மண்டபத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நான் வந்ததுக்கு அப்புறம் மண்டபத்துல என்ன நடந்துச்சு? நந்தினி, நீ அங்க போனதுக்கு கண்ணால பாப்போன்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீ கவலைப்படாத. அந்த சமையல்காரியை இங்கிருந்து பணமா அனுப்பிட்டு தான் நான் வருவேன். அது என்னோட பொறுப்பு. வச்சுட்டுமா? ஓகே. இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கா. எப்போ இவ சாவா? சொட்டு புட்டு எடுத்து போட்டு வேலையை பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் ஒப்பாரி வைக்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. சீக்கிரம் சுத்து தொலையண்டி. வாங்க மிஸ்டர் ஆதி, உங்க ஒய்ஃபோட ரிப்போர்ட்டை தான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். 8 hours என்ன வெயிட் பண்ண சொன்னீங்க. நீங்க சொன்ன டைம் முடிஞ்சிருச்சு டாக்டர். ஆனா என் ஒய்ஃப் இன்னும் கண்ணு முழிக்கல. மிஸ்டர் ஆதித்யா, உங்க ஃபீலிங்ஸ் எங்களுக்கு புரியுது. அத பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம். எதுக்குங்க வெயிட் பண்ணோம்? இல்ல ஆதி சார், பிளட் சீக்கிரமா ரெக்கவர் ஆயிடும். பட் பிரெயின் அப்படி இல்ல. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவா தான் ரெக்கவர் ஆகும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. சார், பார்வதி உங்களுக்கு பேஷண்ட் மட்டும்தான். அதனால தான் நீங்க பிளட் பிரெயின் பிரிச்சு பார்த்துட்டு என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க. என்னால அப்படிலாம் பிரிச்சு பார்க்க முடியல. அவையும் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நீங்க சொன்ன டைம்க்கு நேரம் ரெக்கவர் ஆயிருக்கணும். ஆனா அவ இன்னும் ரெக்கவர் ஆகலையே. இவர் இன்னும் வெயிட் பண்ண சொல்றாரு.
மிஸ்டர் ஆதி, நாங்க டாக்டர்ஸ் தான், கடவுள் இல்ல. கரெக்ட் தான். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்க உங்களை கடவுளா நினைச்சுதான் வராங்க. அவங்க நம்பிக்கையை நீங்க தான் காப்பாத்தணும். எனக்கு என் ஒய்ஃபை காப்பாத்தணும் டாக்டர். அவளை நான் வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. நீங்க படிச்சவரு, உங்களுக்கு அதிகம் சொல்ல வேண்டியதில்ல. நீங்க இந்த முடிவுக்கு வந்துட்டா நிச்சயமா நாங்க உங்களுக்கு கோஆபரேட் பண்ண தயாரா இருக்கோம். நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்கன்னு சொல்லுங்க. உங்க வைஃப் பத்தின கேஸ் ஹிஸ்டரிய சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டலுக்கு மெயில் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க. என்னடா இது, இவ ஏன் இங்க வந்திருக்கா? ஒருவேளை இவ்வளவு நம்மள மாதிரியே அந்த சமையல்காரி சாகிறத பார்க்க வந்திருக்காளோ? இல்ல ஏதாவது சாகசம் செஞ்சு அவளை காப்பாத்த வந்திருக்காளா? போய் பார்க்கலாமா? வேணாம், அங்க போனா மொத்த குடும்பமும் முறைக்கும். அம்மா, முதல் தடவையா உனக்காக நான் சொன்னத தட்டி கழிச்சிருக்கான். ஆதியோட அம்மாவா, ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியா, நான் உன் மேல கோபமா இருக்கேன் பார்வதி. இருந்தாலும் நான் இப்போ உன்னை பார்க்கறதுக்காக இறங்கி வந்திருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பிடிவாதமா இருந்துட்டான். நீதான் அவன் சந்தோஷம்னு அவன் ஏதோ நினைக்கிறான். சுந்தரத்தோட பொண்ணா என் மேலையும் என் குடும்பத்து மேலையும் விசுவாசமுள்ள ஒரு பொண்ணா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்வதி. அதனாலதான் நான் உன்னை எங்க வீட்டு பொண்ணா நினைச்சு கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தேன். உன்னால நான் உயிர் பொழைச்சிருக்கேன். அதனால நீ கண்டிப்பா உயிர் பழைக்கணும் பார்வதி. என் மேல உனக்கு இருக்கிற பக்தி விசுவாசம் உண்மையானதுன்னா நீ உயிர் பொழைச்சு வரணும் பார்வதி. ஆதிதான் என் பேச்ச கேட்கல. நீ என் பேச்ச கேட்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எழுந்து வருவேங்கிற நம்பிக்கையோட நான் போறேன். இவ்வளவு நாளா நான் உன் கழுத்துல கட்டின தாலியை மறைச்சு வச்சுக்கிட்டு பயந்து வாழ்ந்துட்டு இருந்தேன். இனி உனக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லை பார்வதி. என்னோட மனைவியா நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா வாழ போற. அதுக்கு நீ எந்திரிச்சு வரணும். நீ கண்டிப்பா வருவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் மொத்தமா ஏன் இங்கே நிக்கணும்? இங்க 2 பேர் நின்னுட்டு மீதி பேர் அங்க போய் வேலையை பார்க்கலாம்ல. சட்டு புட்டுன்னு அடக்கம் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க போவேணாமா? இது வேற இருக்கிற வேதனை பத்தாதுன்னு இப்படியே பொழைக்க வைக்கிற மாதிரி.
அம்மா, வந்ததுல இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரவா? பார்வதி ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒன்னும் தெரியல. என்னால இப்ப எப்படி சாப்பிட முடியும்? எதுவும் கேட்காத. வேணும்னா நானே உன்கிட்ட கேக்குறேன். சரிங்கம்மா. தாராளமா போய் பாருங்க. பாய்சன் மூளை அடுக்குகள் வரைக்கும் பரவி இருந்தனால அவங்கள ரொம்ப தொந்தரவு கொடுத்துட வேணாம். அவங்களுக்கு உங்களை எல்லாம் அடையாளம் தெரியுதான்னு மெல்ல விசாரிச்சு பாருங்க. டாக்டர் என்ன சொல்றீங்க? அடையாளம் தெரியுதான்னு விசாரிக்கணுமா? ஏன் டாக்டர்? அப்படின்னா பார்வதிக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுமா? இனிமே இங்க யாரையுமே அவளுக்கு அடையாளம் தெரியாதா? தப்பா கேட்டோமோ? இல்ல இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. கோமா ஸ்டேஜ் வரைக்கும் போய் நினைவு திரும்பி இருந்தனால அப்படி கேட்க சொன்னேன். நீங்களாம் போய் பாருங்க. வாங்க டாக்டர். பொழைச்சு தொலைச்சிட்டான். தலை எழுத்து. என்ன தெரியுதாமா? தெரியுதுன்னு. என்ன பண்ணாலும் பொழைச்சி வந்து நல்ல குட்டிச்சாத்தானா இருப்பா போல இருக்கு. அளவுக்கு இடம் பிடிச்சிருக்க அகிலா. நீ இன்னொரு தடவை பார்வதி வந்து பார்த்து அவகிட்ட 2 வார்த்தை பேசினா பார்வதி உடம்பு குணமாகறதுக்கு அதை விட சிறந்த மருந்து எதுவும் இருக்க முடியாது. நீ கிளம்பி வரியா? அகிலா, அகிலா. மரணம் நிச்சயம்னு அந்த நம்பூதிரி போய் சொல்லி ஏமாத்திருக்கான். வரட்டும், அந்த நம்பூதிரிக்கு இருக்கு. கரெக்ட் நந்தினி. அவன் இனிமே இருக்கவே கூடாது. அவன் சொன்ன மரண பலிய அவனுக்கே கொடுத்துரு. நம்மள என்ன இழிச்சவை நினைச்சிட்டு இருக்கானா? சரி நந்தினி, ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தா உனக்கு நான் கால் பண்றேன். இப்ப வச்சிடுறேன். இவெல்லாம் எனக்கு மருமக. தலை எழுத்து எனக்கு. நீ என்னை விட்டு போயிட்டா நான் எப்படி வாழ்வேன்னு யோசிக்கவே இல்லைல்ல. இல்ல மாமா, அம்மா தான். என்ன அம்மா? அப்ப
சரி, இனிமேல் நீ சாகணும்னு முடிவெடுத்தா முதல்ல என்கிட்ட சொல்லு. 2 பேரும் சேர்ந்தே செத்துடலாம், சரியா? அப்படியே அரைஞ்சான்னு வச்சுக்க. சிரிக்காத. சாகிறதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்? வாழணும், உன் கூட வாழணும், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். பண்ணிட்டு அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா, வாமா மருமகளே இந்த சாவியை பிடிச்சுக்கோன்னு வாழ்த்தி கையில கொடுப்பாங்களா? ஆளப்பாரு. பிரச்சனை வரதான் செய்யும், ஃபேஸ் பண்ணணும். சந்தோஷம் சும்மா கிடைச்சிருமா? யோசி. நீ தைரியமான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கையெடுப்போம். நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். எப்படி? மாமா ப்ளீஸ். மனசு சொல்லும், புத்திக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல என் மனசுதான் ஜெயிச்சது. என் மனசுதான் ஜெயிச்சது. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு மருமகளா போகணும்னு இருந்த, கேவலம் அந்த வீட்டு சமையல்காரிக்கிட்ட போய் தோத்துட்டனே. இதை விட பெரிய அவமானம் என் வாழ்க்கையில வேற எதுவும் கிடையாது. ஆதி இல்லாத என் வாழ்க்கைய இனி என்னால நினைச்சு பார்க்கவும் முடியாது. ஆதிக்கடவுர் பரம்பரையை அழிச்சு நாகபுரி வம்சத்துக்கு வெற்றி தேடி கொடுக்க வந்தனா, கேவலம் அந்த ஆதிக்கடவுர் வீட்டு சமையல்காரி கிட்ட தோத்து போயிட்டேன். எல்லாம் சரி, குலதெய்வம் பூஜை யாருக்காக பண்ணணும்? உங்க தங்கச்சிக்காக தானே பண்ணணும். தங்கச்சி தான் பூஜையில கலந்துக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும்? மித்ரா கல்யாணம் நடக்காம போனதை விடுங்க. ஒண்ணுக்கும் மேற்பட்ட மரணம் நிகழ கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா கண்டிப்பா ஒரு மரணமாவது நிச்சயம்னு சொன்னீங்கல்ல. ஆனா இது வரைக்கும் ஒரு மரணம் கூட நடக்கலையே. அப்போ நீங்க சொன்னது எல்லாமே பொய் தானே? இல்லை, நான் உருட்டின சோழியும் என் வாக்கும் எப்பவும் பொய்க்காது. கண்டிப்பா ஒரு மரணம் நிகழ்ந்தே தீரும். இன்னும் 72 நாளிகைக்குள்ள ஒரு மரணம் நிச்சயம். அந்த கெடு முடிய இன்னும் ஒரு நாளிகை இருக்கு. அதுக்குள்ள அந்த மரணம் நடந்தே தீரும். இனிமே நீங்க சொல்றத எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. கண் எதிரில் நிக்காதீங்க, போங்க. ஆதி இல்லாத என் வாழ்க்கைய இனி என்னால நினைச்சு பார்க்க முடியாது. என்ன மன்னிச்சிரு நந்தினி. கடவுளுடைய திருவிளையாடலா இது? மரணம் விழும் மரணம் விழும் பெரிய ஞானி மாதிரி பேசுன. அந்த மரணம் ஏன் வீட்டுல விழ போகுதுன்னு உனக்கு தெரியாதா? நான் சொல்லும் போது மரணம்
அங்க விழும் இங்க விழும் நான் சொல்லலையே. நிறுத்தியா? முதல்ல இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போ. போயா? மித்ரா, மித்ரா, வாங்குவ. இது மேல சத்தியம். விட மாட்டேன். நான் யாரையும் விட மாட்டேன். போறோம் நம்ம வீட்டுக்கு தானே. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எப்படி போக முடியும்? அம்மா நம்ம எடுத்த முடிவு பிடிக்காம தானே அவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்க போனாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அங்க எப்படி நம்ம போக முடியும்? அப்போ இப்ப நம்ம எங்க போக போறோம் மாப்ள? முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போலாமாமா, அதுக்கப்புறம் எங்க போலான்னு முடிவு பண்ணலாம். நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் மாமா. நீ அண்ணியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வா ப்ரோ. உங்க எல்லாரை விட அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். நான் எடுத்திருக்க முடிவு பிடிக்காம தான் அம்மா அந்த தப்பான முடிவு எடுக்க போனாங்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்கு வந்தா அம்மா எப்படி அதை ஏத்துப்பாங்க? மறுபடியும் அம்மா அப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இதுக்கு மேல இந்த விஷயத்துல யாரும் என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. மாமா, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்ன சொல்லு? சமையல்காரையும் பத்தி கொஞ்சம் ஏத்தி விட்டா என்ன? பண்ணுவோம். நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. வந்துருச்சுடா வனஜா பூஜையில கரடி. இப்ப யாரு இவரை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்சது? இவர் வந்தாலே அந்த சமையல்காரிக்கு சாதகமா தான் பேசுவாரு. குழம்பு இருக்கிற அகிலாவை தெளிய வச்சிட போறாரு. ஏன் சாமி, உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா நீங்க அக்கா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கலாம்ல. விதியோட போக்குல வாழ கத்துக்கங்கன்னு நான் ஏற்கனவே குறிப்பால சொல்லியிருக்கேன். ஆனா இவங்க தான் விதிய மதியால ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நல்லா சொல்லுவா. உங்களுக்கு ஒன்னு சொல்லட்டுமாமா? விதிய மதியால வெல்லலாம், ஆனா அதை வெல்றதுக்கும் விதி வேணும். பார்வதியோட ஜாதக அமைப்பை வச்சு பார்க்கும்போது ஆதிக்கு பொருத்தமான மனைவி, உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமக பார்வதி தாம்மா. இல்ல, அதுல என்ன சேர்ந்தவங்களோட சதியும் அதிகமா இருக்கு. அதிகமாவே இருக்கு. யார் மேல எல்லாம் நான் நம்பிக்கை வச்சிருந்தேனோ அவங்க எல்லாரும் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? எல்லாத்தையும் மன்னிச்சு எப்படி ஏத்துக்க முடியும்? உங்க மனசுல இருக்கிற வலியும் வேதனையும் எனக்கு புரியுதுமா. உங்க மனசுல ஏற்பட்டிருக்கிற காயத்துக்கு காலம்தான் பதில் சொல்லணும். நான் வர்றேங்கம்மா. வாங்க. கொள்ள குட்டம் மாதிரி மொழிய பாரு.
தெரியறதுக்கு என்ன இருக்கு? ஆதி பார்வதி கல்யாணம் உங்கள எத்தனை பேருக்கு முன்னாடியே தெரியும்? அத கேளு. ஆதி மாப்பிளையும் பார்வதி தங்கச்சியும் லவ் பண்ற விஷயம் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் மண்டபத்தில் தானே நமக்கே தெரியும். இப்ப என்ன பண்றது? கல்யாண விஷயம் முன்னாடியே தெரிஞ்சவங்க இங்க வந்து நில்லுங்க. அவார்டு பெர்ஃபார்மன்ஸ் அன்னைக்கு ஆதி பார்வதியை பத்தி நான் விசாரிக்கும் போது ஒண்ணுமே தெரியாதுன்னு நடிச்சு கொட்டிட்டு இப்ப வந்து அப்பாவியா முகத்தை வச்சுக்கிட்டு என்ன நடிப்புடா இந்த ஆளு. இருக்கீங்களே நல்லா இருக்குங்க. இதுக்கு நீங்கல்ல நான் தூங்கும் போது என் தலையில ஒரு கல்ல போட்டு என்ன கொன்னு இருக்கலாங்க. அகிலா போதுங்க, வேண்டாம், நிறுத்துங்க, பேசாதீங்க. இத்தனை நாள் நான் உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம பண்ணிட்டீங்க. அப்பா, புருஷன் பொண்டாட்டி அடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் கூட கவலை இல்லாம அடிக்கடி நீதான் நான் கோவப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வந்து நிப்ப. ஓ, இப்ப என்ன துணைக்கு கூட உன் அண்ணனையும் சேர்த்துக்கிட்டியா? ஆதிக்கு இருக்கிற பொறுப்பு கொஞ்சம் கூட உனக்கு இல்லையே, இன்னும் சின்ன பையனாவே நடந்துகிட்டு இருக்கேன்னு உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கேன். ஆனா இப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாமலேயே மறைச்சு, அதான் நீ பெரிய மனுஷன் ஆயிட்டல்லடா. தப்பிச்சிட்டான். நீ எப்பவும் போல எனக்கு விசுவாசமா உண்மையா இருக்கதான் முயற்சி பண்ணிருக்க. நான் தான் நீ சொல்ல வந்தத கேட்காம தட்டி கழிச்சிட்டேன். அவளோட பெர்ஃபார்மன்ஸ்னா சும்மாவா? நம்பிக்கை துரோகம் பண்ண இவங்க கூட எல்லாம் நீ நிக்க வேண்டாம் சுந்தரம். அந்த பக்கம் தனியா போய் நில்லு. கோபம் நியாயமானதுதான். ஆனா நாங்க எதுக்கு என்ன தன்னிலை விளக்கம் கொடுத்து நீங்க எல்லாரும் எனக்கு செஞ்ச துரோகத்தை நியாயப்படுத்தலான்னு பாக்குறீங்களா? அது இனிமே ஒரு நாளும் நடக்காது. என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. இந்த விஷயத்துல நான் எதுக்காகவும் என் மனச மாத்திக்க மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கங்க. அகிலா மனசுல இடம் பிடிச்சாச்சு. துரோகிகள் கூட்டம். அகில வேற டென்ஷன்ல இருக்கா. நம்ம வேற வரமாட்டோன்னு சொன்ன ஆதிய வர வச்சிருக்கோம். என்ன நடக்க போதுன்னு தெரியலையே. அகிலம்மாவோட கோவம் குறைஞ்சு அவங்க மனசு மாறி எப்படியாவது
அக்காவை மருமகளா ஏத்துக்கணுமா? அதுக்கு சாமியா இருக்கிற நீதாம்மா ஏதாவது பண்ணணும். அக்கா மாமா கூட அந்த வீட்டுல சந்தோஷமா வாழணுமா? அம்மா, நான் இது நாள் வரைக்கும் நான் எனக்குன்னு உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லம்மா. இப்ப நான் உங்ககிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதாம்மா. அகில் அம்மாவோட மனசை மாத்தி எப்படியாவது அக்காவை மருமகளா ஏத்துக்க வச்சிருமா. இவ எதுக்கு இப்ப இறங்கி வரா? அங்கேயே இருக்க வேண்டியது தானே. நீ என் வயித்துல இருக்கும்போது எட்டி உதைச்ச. அப்போ அந்த வலிய நான் தாங்கிக்கிட்டேன். அத நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்ப நீ என் நெஞ்சில எட்டி உதைச்சிட்ட. இந்த வலியை என்னால தாங்கிக்க முடியல. இவள மருமகளா ஒரு நாளும் ஏத்துக்க முடியாது. இது நான் எதிர்பார்த்தது தான் மாமா. ஒரு மகனா அம்மாவோட கோவத்தில் இருக்கிற நியாயத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். அம்மாவோட கோவம் குறைஞ்சதும் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை அம்மா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுப்பாங்க. பார்வதியை மருமகளை ஏத்துக்க முடியாதுன்னு சொன்ன அம்மாவை பார்வதி தான் என் மருமகன் நான் சொல்ல வைக்கிறேன். சொல்ல வைப்ப. நீங்க கவலைப்படாதீங்க. நீ வா பார்வதி. இது நம்மளோட வாழ்க்கை. இது நம்ம சந்தோஷமா வாழணும். அம்மா பேசின எதையும் மனசுல வச்சுக்காத. அதை பத்தி நீ கவலையும் பட வேண்டாம். அது என்னோட பிரச்சனை. அதை நான் பாத்துக்கிறேன். இனிமே நான் உன் முகத்துல எப்பவும் சிரிப்பையும் சந்தோஷத்தையும் மட்டும்தான் பார்க்கணும். என் மேல இவ்ளோ அன்பும் பாசமும் வச்சிருக்கிற உங்களை ஏமாத்திட்டு விஷம் குடிச்சு சாக போனா எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மாமா.
உட்காரு. உட்காரு. ஏன் அக்காப்பா? என் அக்காவை நான் போய் பார்க்க கூடாதாப்பா? நான் தான் போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏன்பா அக்காவை போய் பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? அது அப்படித்தான். உன் அக்காவை பார்க்க போறேன், மாமாவை பார்க்க போறேன்னு அங்க நீ போன, அப்புறம் நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. கணக்கு அதுதான். இந்த கணக்க இதோட விட்டுடக்கூடாது ஆண்டி. அம்மாவுக்கும் மகனுக்கும் நடுவுல ஏற்பட்டிருக்கிற இந்த விரிசல கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணணும். ஆதி பார்வதிய அகிலாண்டேஸ்வரி வீட்டை விட்டு வெளியில துரத்தணும். அப்படி அவ துரத்தலன்னா ஆதியே அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியில போகணும். நாம போக வைக்கணும். அதானே? ஆமா ஆண்டி. தன்னோட காதல் மனைவி பார்வதிக்கு ஒரு அநியாயமோ அவமானமோ நடந்தா அது ஆதியால தாங்கிக்க முடியாது. என்னால அவங்கள சுலபமா வேட்டையாட முடியாது. ஆதியையும் அகிலாவையும் எதிரும் புதிரமா மாத்தணும். அப்பதான் என்னால அவங்கள சுலபமா ஜெயிக்க முடியும். உங்களை ஆதி கடவுள் பரம்பரைக்கு அடுத்த அகிலாவா ஆக்க முடியும். கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு நந்தினி. கண்டிப்பா இந்த நிமிஷத்துல இருந்து நான் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறேன். வரட்டுமா? சரி ஆண்டி. அழாத 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 நந்தினி, தைரியமா இரு. அழாத நந்தினி, தைரியமா இருக்கணும். மகாராணி உப்பரிகையில இல்லாம இங்க என்ன பண்றாங்க? அகிலா இவளை இப்போதைக்கு வீட்டை விட்டு அனுப்ப போறதில்ல. நம்ம நரித்தனத்தால இல்ல ராஜதந்திரத்தால நாம துரத்தி விடுவோம். அதை விட நமக்கு என்ன வேலை? நம்புற மாதிரியே பேசி துரத்திடணும். வர
ஏன் திடீர்னு ஒரு மாதிரி பேசுற? ஆரம்பத்துல நீங்க என்கிட்ட பேசுறத கேட்டு ஏதோ நீங்க மாறிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அம்மா எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்கன்னு நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க. நீங்க எதிர்பார்த்தது நடக்காததுனால என் மனச மாத்தி எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப திட்டம் போட்டு இப்படியெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. உங்க ஆசை ஒரு நாளும் நிறைவேறாது. என்ன நடந்தாலும் மாமாவும் நானும் இந்த வீட்டை விட்டோம் அம்மாவை விட்டும் போக மாட்டோம். அதனால திட்டம் போட்டு மாமாவையும் என்னையும் வீட்டை விட்டு அனுப்பிட்டு அம்மாவை மெல்ல மெல்ல உங்க கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க அதிகாரத்துக்கு வரலான்னு பாக்குறீங்களா? உங்க ஆசை ஒரு நாளும் நிறைவேறாது. என்ன நடந்தாலும் மாமாவும் நானும் இந்த வீட்டை விட்டோம் அம்மாவை விட்டும் போக மாட்டோம். அம்மாவையும் மகனையும் பிரிச்சிடலாம், ஆதிக்கடவுர் குடும்பத்துல அடுத்த அகிலாண்டேஸ்வரியா ஆயிடலான்னு கனவு காணாதீங்க. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அவங்கள விட்டு தள்ள. முதல்ல அகிலா ஆண்டிக்கு நம்ம மேல இருக்கிற கோவம் போகணும். அப்பதான் பார்வதி விஷயத்துல அவங்க மனசு மாறதுக்கு நம்மளால ஏதாவது பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஐசு. முதல்ல அம்மாவுக்கு நம்ம 2 பேர் மேல இருக்கிற கோவம் போகணும். என்ன பண்றதுன்னு நம்ம யோசிக்கணும். உண்மையை சொல்லாம மறைச்சிட்டதா ஐயா, சின்ன தம்பி, ஐஸ்வர்யா அம்மா 3 பேரையும் மன்னிக்க மாட்டேன்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஆனா என் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி என்ன மன்னிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட அம்மா என் விஷயத்துல ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்கடா. ஏற்கனவே உங்க அக்கா விஷயத்துல குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னா உன் அக்காவால அம்மாவோட நிம்மதி போச்சேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குடா. சரி, நான் வீட்டுக்கு போய் அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வரேன்டா. தெரிஞ்சுட்டு போறதுக்காகத்தான் வந்தம்மா. அதுக்கு என்ன, தாராளமா பார்த்தா போச்சு. ஆமா சம்பந்தி, நீங்க என்ன இன்னும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க இப்ப இந்த வீட்டோட சம்பந்தி. அகிலா சம்பந்தி இருக்காங்களா, அவங்கள பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அதிகாரமா கேட்க வேண்டியதானே? உங்க சம்பந்தி மாடியில தான் இருக்காங்க, போய் பாருங்க போங்க. மாடிக்கா? மாடிக்குதான். அட என்ன சம்பந்தி இவ்ளோ யோசிக்கிறீங்க? அக்கா இப்ப ரூமை விட்டுலாம் வெளியே வரதில்ல. அதான் அப்பாவும் பொண்ணுமா சேர்ந்து ரூமுக்குள்ளேயே அவங்கள முடக்கி போட்டீங்களே, அப்புறம் நாம தானே அவங்கள போய் பார்க்கணும். சுந்தரம், நீங்க கோயிலுக்கு போகலைன்னா கூட பரவாயில்லம்மா. கொண்டு வந்து வச்சதெல்லாம் சாப்பிடாம அப்படியே இருக்கே. தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. சாப்பிடாம பட்னியா இருக்காதீங்கம்மா. பச்சை தண்ணி கூட குடிக்காம 48 நாள் உயிர் வாழலான்னு சொல்லுவாங்க தெரியுமா சுந்தரம்? எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீ கிளம்பு. இன்னுமா இங்க நின்னுட்டு இருக்க? என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உங்க அக்கா மேல எனக்கு கோபமா வருது. அம்மாவை நினைக்கும் போது எனக்கும் வேதனையா தான் இருக்கு. கூடிய சீக்கிரம் அம்மா அதுல இருந்து மீண்டு வந்துருவாங்க. அப்பா, இதுக்காக நீங்க என்கிட்ட பேசாம இருக்காதீங்கப்பா. அப்பா, இத்தனை நாளா அக்கா கிட்ட நல்லா தானப்பா பேசிட்டு இருந்தீங்க. இப்ப திடீர்னு பேச மாட்டீங்கன்னா எப்படிப்பா? தயவு செஞ்சு என்கிட்ட பேசுங்கப்பா. என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தா என்ன திட்டுங்க, அடிங்க. உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, உன் அக்காவை அம்மா வீட்டுக்குள்ள மட்டும்தான் சேர்த்திருக்காங்க.
முழு மனசோட தன்னோட மருமகளா ஏத்துக்கல. என்னைக்கு அம்மா முழு மனசோட உங்க அக்காவை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அப்பத்தான் நானும் ஏத்துக்குவேன். உங்க அக்கா கிட்டையும் பேசுவேன். அது வரைக்கும் நான் பேச மாட்டேன். உங்க அக்காவை முதல்ல இங்கிருந்து போக சொல்லு. ஏத்துக்கலைனா நானும் ஏத்துக்க மாட்டேன். உங்க அக்காவை முதல்ல இங்கிருந்து போக சொல்லு. வந்துட்டீங்களா மாமா? ஏன் எழுந்த? உட்காரு. யாராவது எதனா சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லல மாமா. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நமக்குள்ள எந்த ஒளி மறைவும் இருக்கக்கூடாது. என்ன நடந்துச்சு, எதுக்காக அழுதுன்னு சொல்லு. சித்தி எதனா சொன்னாங்களா? அப்புறம் அப்பாதான். மாமாவா? அப்பாவை பார்க்க நான் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல மாமா. அப்பா என் மேல வெறுப்பா இருக்காரு. இப்ப பேச மாட்டேன்னு சொல்றதுக்கும் அவர் தான் என்ன காரணம்னு சொல்லிட்டார்ல. இனி அம்மா சமாதானமாகாம அவர் சமாதானமாக மாட்டார். அதனால நீ அவர் சொன்னதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத. இப்ப அப்பா பேசலன்னா என்ன, நான் இருக்கேன்ல. இனிமேல் உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு நாம தான் உலகம். சரியா? நீ மாத்திரை சாப்பிட்டியா? இன்னும் இல்ல மாமா. கரெக்ட் டைம்க்கு மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்கேன்ல. இரு. அதான் எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க. ஆமாமா, அதனால தானே என்னை விட்டு போலான்னு முடிவு பண்ண. திருப்பி திருப்பி அதே பேசிட்டு இருக்கீங்களே மாமா. சாரி, அந்த மாத்திரை கொடுத்துருங்க. தண்ணி. இது யாரு, உங்க அப்பா போட்டு பாரா? நானே போட்டுக்கிறேன். சரி மாமா, நான் உங்களுக்கு சூடா ஏதாவது எடுத்துட்டு வரேன், குடிக்க. காலு தரையில நிக்காது, தலையில வச்சு ஆடுவல்ல. ஆமா, முறப்பெல்லாம் பெருசா இருக்கே. வரும்போது மூத்த மருமக மேடம் என்ன கொண்டு வந்தீங்க? அப்பா இருக்கான விசுவாசம்னு வேஷம் போட்டுக்கிட்டு கோடீஸ்வரம் மாப்பிள்ள கிடைச்ச உடனே பொண்ணு அப்படியே வெறும் கையோட ஓட்டி விட்டுட்டு ஓடி போயிட்டான்ல. ஏண்டி, ஏதாவது சீரகீர செய்யற ஐடியா இருக்கா உன் அப்பனுக்கு? இல்ல எப்போ வந்து நின்னு அவார்டுக்கு ஆக்ட் கொடுப்பானே அம்மா அம்மான்னு அதையே தான் மெயின்டைன் பண்ண போறானா? அடங்கப்பா, என்ன முறைக்கிற? ஆக்டிங் பரம்பரை தானே நீ. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? ஊர்வம்புக்கு போறவ, ஊர்வம்பு சண்டையெல்லாம் இழுக்கிறவ அந்த மாதிரி தெரியுதா? நான் இதை அவருக்கு கொண்டு போகணும். அவருக்கா? யாருடி அந்த அவரு?
எவரு? இவருக்கு தான், என் வீட்டுக்காரருக்கு. போதுமா? சூடாரத்துக்குள்ள நான் அவருக்கு கொண்டு போகணும். என்ன இவ கொந்தளிச்சு எந்த இப்பான்னு பார்த்தா அமைதியா உட்கார்ந்திருக்கா. கோமதி, இவளுக்கு வேற வேலை வெட்டி இல்ல, சும்மா வெட்டி பேச்சு பேசுறதுக்கு போன் பண்ணிக்கிட்டு. இந்த போன் காலையே நமக்காக நாம யூஸ் பண்ணிக்க கூடாது. வனஜா, ஆரம்பி ஆரம்பி. ஹலோ, என்னடா உங்களுக்குலாம் இப்பதான் அம்மாவோட ஞாபகம் வந்ததா? என் புருஷன் என் பிள்ளைங்களை விட அக்கா தான் எனக்கு இப்ப ரொம்ப முக்கியம். அவங்கள விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். அது பாரு. கோமதி, ஐயோ, இவன் எதுக்கு இப்ப போனை வாங்கினான்? ஊர்ல இருந்து கோமதி போன் பண்ணிருக்குது. நீ என்னமோ வெளிநாட்டுல இருந்து உன் புள்ளைங்க போன் பண்ண மாதிரி பில்டப் குத்துனுக்குற. இப்ப எது போய் பிடிக்கிற? கோமதியா? கோமதின்னு எனக்கு யாருமே தெரியாதே. இரு இப்ப நான் கன்ஃபார்ம் பண்றேன். இருமா குழந்தை, யாருன்னு இப்ப செக் பண்ணிடுறேன். ஐயோ, ஸ்பீக்கர்ல போட்டோம். ஹலோ கோமதி அக்கா, உங்க சண்டையை வெளியில வச்சுக்கங்க. கெட் அவுட். அவுட். உன்னைய சேர்த்தா சொல்றாங்க. வா, நீ போ முதல்ல. எல்லாம் உன்னோடதான். நீங்க பால் குடிங்கக்கா. வெறும் வயித்துல படுக்காதீங்க. போறேன். கோமதி எப்படி கிராஸ் டாக்ல வந்தா? நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. நான் என்ட்ரில ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னனே, இப்ப அது பொருத்தமா இருக்கா? இருக்கட்டும். உன்னை முதல்ல பேக் பண்ணி ஊருக்கு அனுப்புறேன். அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அதுக்கான ஏற்பாடை முதல்ல பாக்குறேன். ஆல் தி பெஸ்ட் சித்தி. பை. ஆல் தி பெஸ்டா சொல்ற? உனக்கு வைக்கிற இருடா பெரிய வெடியா முதல்ல. போ பண்ணு. உன்னால முடிஞ்சா ட்ரை பண்ணு, பாத்துக்கிறேன். நம்பிக்கிட்டே வா. என்ன மாப்பிள்ள, சந்தோஷமா? சந்தோஷம் சும்மா வெறித்தனமா இருக்கு மாமா. குட் நைட் மாமா. குட் நைட். வயசு சித்தி தூங்குன மாதிரி தான். நம்ம இன்னைக்கு தூங்க வேணாம்.
ஆமாம் பார்வதி, அருண் சொல்றது கரெக்ட் தான். இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா இன்னைக்கு முதல்ல விளக்கேத்த போற. இந்த நல்ல நாள்ல எல்லாம் நல்லதே நடக்கும். நீ விளக்கேத்தி சாமிய கும்பிட்டு அருணை வாழ்த்தி அனுப்பு. இந்த வானரத்துக்கும் ஓட்டல்காரிக்கும் இவ்ளோ திமிரு. இவள போய் அகிலாக்கு சமமா வச்சு பேசுறாங்க. போற போக்க பார்த்தா அகிலாவை டம்மி ஆக்கி வீட்டுல உட்கார வச்சிருவாங்களோ? கூடாது. அப்புறம் ஏன் நிலைமை? வர இருங்க உங்களுக்கு. யாரு நினைச்சீங்க? உங்களுக்கு மொத்தமா வேட்டு வைக்கிறேன். இப்படியே வளர விட்டீங்க, உங்க அதிகாரம் உங்க கையை விட்டு போயிடும்க்கா. ஏன் தெரியுமாக்கா? இந்த வீட்ல என்ன தவிர மத்த எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க. புரிஞ்சுக்கோங்கக்கா. அக்கா, நான் உங்க நல்லதுக்காக தாக்கா சொல்றேன். இதுக்கப்புறமும் நீங்க இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்துல தான்க்கா போய் முடியும். யோசிக்கிறா. கூட்டிட்டு வான்னு சொல்லு. நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா. அதோ இப்பவே இருப்பாங்க. வா போலாம். ஆமா, உன் புத்திசாலி பொண்ணாட்டி சொல்லிட்டால, நான் போட்டு கொடுத்துட்டேன். அக்கா கூப்பிட்டாங்க, வாங்க போலாம். ஏ நில்லு, நீ எங்க வர? அம்மா கூப்பிட்டுதான் சொன்னீங்க. அவங்க கூப்பிட்டது அவங்க மகனையும் அவங்க மருமகளையும், உன்ன இல்ல. இதெல்லாம் ஒரு சாக்கா வச்சு வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா நீ? இங்கேயே நில்லு. வந்துட்டா எதிரா கிடைக்க ஒண்ணு. நீங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வாங்க. பாக்குறாங்க கும்பலா சேர்ந்தா கூத்தடிக்கிறீங்க. வந்துட்டா வக்காலத்து வாங்க. பூஜை ரூம்ல நாங்க பேசிக்கிட்டு இருந்தத அரைகுறையா ஒட்டு கேட்டுட்டு வந்து நடக்காத ஒண்ணு நடந்துதான் உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்க. ஏன் ஐஸ்வர்யா, என்ன நான் இப்ப தப்பா சொல்லிட்டேன்? அப்போ பார்வதி பூஜை ரூம்ல விளக்கேத்தல, ஃபைல பூஜையில வச்சு வாழ்த்தி உங்க கையில குடுக்கல, அப்படிதானே? நீங்க சொன்ன எதையுமே பார்வதி செய்யல. ஆண்டி, நாங்க பார்வதிய விளக்கேத்த சொன்னது, ஃபைல பூஜையில வச்சு கொடுக்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கு பார்வதி என்ன சொன்னா தெரியுமா? இன்னும் என்ன மருமகளா ஏத்துக்கல. அப்படி இருக்கும்போது நான் மூத்த மருமகளுக்குரிய பொறுப்பையும் கடமையும் ஏத்துக்கிறது அம்மாவை அவமதிக்கிறது ஆயிடும். அதனால ஐஸ்வர்யாமா, உங்க கையால விளக்கேத்தி வச்சு அந்த ஃபைல பூஜையில வச்சு சின்னையாவை வாழ்த்தி அனுப்புங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இல்ல பார்வதி, உன் ராசியான கையால பூஜையில வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு அருண் ஆசைப்படுறாரு. ஆமா அண்ணி, நீங்க பூஜையில வச்சு கொடுத்தா அது எனக்கு அம்மாவே ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த மாதிரி. நீங்களே விளக்கேத்தி பூஜை பண்ணி கொடுங்க. என்னப்பா இது? உப்புமாடா. சாப்பிடு. தண்ணி கொஞ்சம் அதிகமா போயிடுச்சுடா, ஆனா நல்லா இருக்கும்டா. சூடா எடுத்து சாப்பிடு. பா, எனக்கு என்னமோ இது உப்புமா மாதிரி தெரியல, போஸ்ட் ஓட்டுற பசம் மாதிரி இருக்குப்பா. சாமி சத்தியமா இது உப்புமா தான்டா. சாப்பிடு பாரு, சாப்பிடு. பசிக்குது, வர வழியும் இல்ல. நல்லா செஞ்சு கொடுக்குறேன்டா. என்னது, நைட்டு உப்புமாவா? என்னால விதவிதமா சமைச்சு கொடுக்க முடியுமாடா?
இனிமே இப்படி சாப்பிட்டு பழகிக்கோ. என்ன பண்றது, நம்ம தலையெழுத்து அப்படி ஆயிடுச்சு. அது ஒண்ணும் நம்ம தலையெழுத்து இல்லப்பா, எல்லாம் உங்க பிடிவாதம் தான். என்னடா சொல்ற? நீங்க அக்கா கிட்ட பேச மாட்டேன்னு பிடிவாதமா ஒதுக்கி வச்சதுனாலதான் நமக்கு இந்த நிலைமை. நீங்க உங்க பிடிவாதத்தை விட்டு கொடுத்திருந்தா அக்கா வந்து நம்மளுக்கு சமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம நல்ல சாப்பாடாவே சாப்பிட்டுருக்கலாமே. டேய், சும்மா பெரிய மனுஷன் மாதிரி என்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நான் சொன்னதுதான். அம்மா என்னைக்கு மனசு மாறி உன் அக்காவை மருமகளா ஏத்துக்கிறாங்களோ அப்பதான் நானும் மனசு மாறி. உங்க விசுவாசத்துக்காக என்னையே அப்படி சித்திரவதை பண்றீங்க? என்னடா சொன்ன? அப்பா, அக்கா, அப்பா, ஏன் மேல இருக்கிற கோவத்தை எதுக்கு தம்பி மேல காட்டுறீங்க? உன் மேல இப்போ என் கோபத்தை எல்லாம் காட்ட முடியுமா? இவன் மேலதானே காட்ட முடியும். எல்லா குழப்பத்துக்கும் நீதானே மூல காரணம். என் பேச்ச கேட்டு நீ இப்படி நடந்திருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எடுத்துட்டு போ இங்க இருந்து. நான் எதுக்காக இங்க இருந்து போனோம்? இது என் வீடு. நான் இங்க வருவேன், இருப்பேன். எனக்கு எல்லா உரிமையும் இருக்குப்பா. நீங்க சமைச்சது வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அதை நான் சாப்பிடுறேன். நீங்க நான் கொண்டு வந்ததை சாப்பிடுங்க. நீ என்னதான் உரிமை கொண்டாடினாலும் நான் என்னோட மனசை மாத்திக்க மாட்டேன். ஓ, சாப்பாடு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், எடுத்துட்டு போய் இங்க இருந்து. உங்களுக்கு இருக்கிற வீம்போ வீராப்போ நீங்க பெத்த பொண்ணு எனக்கு இருக்காதாப்பா. நான் கொண்டு வந்த சாப்பாடு திருப்பி எடுத்துட்டு போக மாட்டேன். நீங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல, தம்பி சாப்பிட்டு அவனை தடுக்காதீங்க. டே கணேசா, பேச்ச கேட்க மாட்டேன்பா. ஐ அம் வெரி சாரிப்பா. டேய் கணேசா. அப்பா, ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்கிறவன அதட்டாதீங்கப்பா. அவனை சாப்பிட விடுங்க. நீ சாப்பிடுற தங்கம். பசிக்குது, நாம இந்த உப்புமாவை சாப்பிடுவோம். என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு? இதை எப்படி கணேசன் சாப்பிடுவான்? என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்கப்பா. நீங்க என்ன ஏத்துக்கலன்னா பரவாயில்லப்பா. வயித்துக்கு வஞ்சனை பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்கப்பா. என் மாமனார நல்லா சாப்பிட வைன்னு உங்க மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காரு. இப்போ நீங்க சாப்பிடலன்னா நான் போய் உங்க மாப்பிள்ளை அனுப்பி வைக்கவா? ஐயோ, வேடா வேடா, நானும் சாப்பிடுறேன். அது சாப்பிடுறேன். அண்ணி நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க லைசு. மாமியார் மனசை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிட்ட மருமக பார்வதியா தான் இருக்கும். இப்படி ஒரு மருமக கிடைக்க ஆண்டி கொடுத்து வச்சிருக்கணும் அருண். உனக்கு புரியுது, உங்க மாமியாருக்கு புரியலையே. அருண், ஆண்டி கோவப்பட்ட விஷயம் பார்வதிக்கு தெரிய வேண்டாம். ஆமா ஐசு, அன்னைக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இந்த சித்தி ஏன் தான் இப்படி இருக்காங்க? அண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவங்கள பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறதே வேலையா வச்சிருக்காங்க. இந்த சித்திக்கு ஒரு நாள் முடிவு கட்டணும். அம்மாவோட ரூமுக்குள்ள போறதுக்கும் அம்மா கிட்ட பேசுறதுக்கும் பயந்துட்டு இருந்த இந்த சித்தி இப்போ நம்ம யார்கிட்டயும் அம்மா பேசாம இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அம்மாவை
தன்னோட கைக்குள்ள போட்டுக்க பாக்குறாங்கப்பா. இத நாம கண்டுக்காம விட்டா ஆண்டிய முழுக்க முழுக்க நமக்கு எதிரா வனஜா ஆண்டி மாத்தி விட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட கூடாது. நீங்க ஆண்டி கிட்ட போய் பேசிருங்க. ஆதி பார்வதி விஷயத்துல உங்க எல்லாரையும் விட அகிலா என் மேலதான் பயங்கர கோபத்துல இருக்கா. அவளோட கோபம் கொஞ்சம் குறையட்டும் தான் நான் அமைதியா இருக்கேன். நான் சொல்றேன்ல மாமா. குடுன்னு சொல்றேன்ல. என் பொண்டாட்டியை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும்னு கீழே என்கிட்ட வீரவசனம் பேசிட்டு இங்க நின்னு வாசல்லையே பம்மிக்கிட்டு இருக்காரு ஜேம்ஸ் பாண்ட். பரவாயில்லையே, ஜேம்ஸ் பாண்ட் ஒரு வழியா தைரியம் வந்து உள்ள போயிட்டாரு. உள்ள என்ன ஆக்ஷன் சீன் நடக்குதுன்னு பாப்போம். இந்நேரம் இந்த குடும்பம் குடும்பமா இருந்திருக்குமா? என் புள்ள ஆதியோட சந்தோஷம் முக்கியம்னு தானே நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த விஷயத்துல ரொம்ப நிதானமா நடந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னை என்ன பண்ண சொல்றீங்க? என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி ஏன் மேல குத்தம் சுமத்துறீங்களே தவிர ஏன் இடத்துல இருந்து என்னோட வலியையும் என்னோட வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்ல இங்க யாருமே இல்லையே. முடிவுல உறுதியாதான் இருக்கா.